இன்றைக்கி சாண்ட்ரா வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிக்கிறாங்க. இன்றைக்கி சாண்ட்ரா வெளியே போவாங்களா இல்லையாங்கிறத இன்றைக்கி நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக சாண்ட்ராவும் கொஞ்சம் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரி தான் எல்லோரும் சொல்கிறாங்க. எனக்கும் அதுதான் தோணுது. இப்படி கீழே விழுந்தாங்க. விஜய் சேதுபதியும் சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு ஃபிக்ஸ் எல்லாம் வரலை அப்படிங்கிறது. அவங்க ஹஸ்பண்ட் போன அன்னைக்கும் வந்துட்டு ஓவர் ஆக்டிங் எனக்கே கடுப்பானது சாண்ட்ரா பார்க்கும்போது. ஆனால் இவ்வளோ நாள் பார்வதி கூட சேர்ந்துக்கிட்டு தான் சுற்றிட்டு தெரிஞ்சாங்க. பார்வதி நல்லவங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் கொஞ்சம் அவங்க தான் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும். பார்வதி இப்படி தாங்கிறது இவங்களும் கொஞ்சம் வாய மூடியிருக்கலாம். சாண்ட்ராவும் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரி எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கும் கொஞ்சம் அப்படி தான் தோணுது. பார்வதி வெளியே போயும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாண்ட்ரா கண்டிப்பாக இன்றைக்கி வெளியே போயே ஆகணும். என்னை நான் கரெக்டாக தான் கேம் விளாண்டேன். கேம் விளாடும்போது தேவையில்லாமல் என்னையை அவங்க தான் சீனதுனால எனக்கு கோவம் அப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிறத அங்கேயே பிக் பாஸ்குள்ளேயும் மன்னிப்பும் கேட்டிருப்பாங்க சாண்ட்ராக்கிட்ட. நான் தேவையில்லாமல் அசிங்கப்பட்டு ரெட் கார்டு வாங்கி 2 பேரும் வெளியே போனது தான் ரொம்ப ரொம்ப அசிங்கம் பார்வதிக்கு. நான் தான் வின் பண்ணியிருப்பேன், இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படிங்கிறது மாதிரிலாம் வெளியே போய் பேசியிருக்காங்க. பார்க்கலாம் இனிமேல் என்ன பேசுகிறாங்க, என்ன நடக்க போகுது, இன்றைக்கி என்ன போக போகுது, இன்றைக்கி யார் வெளியே போகிறா அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பாக சாண்ட்ரா வெளியே போகணுன்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க. சாண்ட்ரா நடிக்கிறாங்க அப்படின்னு. கம்ருதீன் என்ன பேசியிருக்காருன்னா, பார்வதிக்கு எந்த தப்பும் இல்லை பார்வதி மேலே. அப்போ கூட லவரை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம மேலே தான் தப்பு, நாங்கள் கரெக்டாக தான் கேம் விளாண்டோம். நீ விளாண்டதே தப்புடா கம்ருதீன். நீ வாய் இருக்குது பார்த்தியா வாய். உங்கள் அக்கா நல்லா தான் சொல்லிட்டு போனாங்க. பூன்னு சொல்கிறது, காரி மூஞ்சில் துப்பிடுவேன்னு சொல்கிறது, பொறிக்கின்னு சொல்கிறது, இதெல்லாம் என்ன பேச்சு? உன்னை என்ன வளர்ப்பு வளர்த்துருக்காங்க கம்ருதீன்? வெளியே போய் சோசியல் மீடியாவில் உன்னை பற்றி என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிவிட்டு நீ உட்காந்து பாரு. நீ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எபிசோட் நீ எப்படி பிஹேவியர் பண்ணியிருக்க திவ்யா கிட்ட, சாண்ட்ரா கிட்ட, மற்ற எல்லா பெண்கள்கிட்டையும் சொல்லிட்டு பாரு. ஓகேவா? முதல்ல உன் வாய் தான் அந்த சொல்லுவாங்கள்ல, உனக்கு வாய் தான் எதிரி. இனிமேவாவது வாயை அடக்கு. விஜய் டிவியில் இனிமேல் நாடகம் நடிக்கிறதுக்கும் கம்ருதீனுக்கு வாய்ப்பு தரப்படாதுங்கிறதும் சோசியல் மீடியாவில் சொல்லிகிட்ருக்காங்க. பார்க்கலாம் இனிமேல் நடிக்கிறாங்களா நடிக்கலையா என்னங்கிறது. பார்வதி விஜய் சேதுபதிக்கு ஒரு மிரட்டலே விட்டுருக்காங்க. இன்றைக்கி என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம்.